என்னல இது அனகொண்டா படத்துல வைக்க மாதிரி இப்படி இருக்கு. இப்ப மட்டும் இதுக்குள்ள ஒரு முதல்ல கிளம்பி இருந்தா எப்படி இருக்கும்? மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குடுக்குற ப்ரெஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். இங்க பாத்தீங்களா, ஆப்போசிட்லயே போட்டு அண்ணன் என்ன பண்ண போறாரே தெரியல. பாப்போம் எப்படி. வேற லெவல்ல இங்க பாரு இருக்கே, அந்த சின்ன கேப்ல கூட எப்படி எல்லாம் போறாரு. சோ இந்த கேப்ல எல்லாம் போக முடியாது, அதனாலதான் ரிவல்ஸ் எடுத்து எல்லாம் போறாங்க. இதுதான் மதர் மேரி ஸ்டாச்சு. தண்ணியிலே மிதந்துட்டு சாப்பிட்ற இந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். கோல்டன் சாண்ட் பீச்சில் வந்து ஒட்டக சவாரி வேற இருக்கு, அது வேற லெவல். இங்கே பார்த்தீங்களா அப்படியே யானை மாதிரியே இல்லை. என்ன இங்கே ஒரு நாள் ரூம் ரெண்ட் 9,000 ரூபாயா? அப்படி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்கள் குட்டி லிபின். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூவார் போட்டிங் கிளப் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் சார்ஜ் சொல்லி இவங்க தனியாக எதுவுமே சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இதோட இன்சார்ஜ் யார் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ தான். இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துறேன். இவங்ககிட்ட கால் பண்ணிட்டு கூட நீங்கள் உங்களோட புக்கிங்ஸை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உள்ளே போக போகிற பூவார் போட்டிங் கிளப்பில் என்னென்ன இது ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுக்குறாங்க, அப்புறம் இதோட பேக்கேஜஸ் பற்றி இப்போ இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போல இப்போ நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறது பார்த்தீங்கன்னா இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான பேட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம போகும்போது தான் அதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏவிஎம் கனல்னு சொல்லி ஒன்றுக்குள்ளே போக போகிறோம். அதுக்கப்புறமா இந்த பூவார் ஐலாண்டுக்கு அப்புறமா பேக் குவார்ட்டர் ஃபுல்லாகவே அப்புறம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒன்று நினைக்காதீங்க, வேறு வழி இல்லை, இதான் சொல்லி ஆகும். இங்கே போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது வந்து இந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம கோல்டன் சாண்ட் பீச்சுன்னு சொல்லி ஒரு இதுக்கு போகிறோம். அந்த சாண்டுக்கு வந்து நம்ம போயிட்டு ரிட்டன் வரும்போது நமக்கு ஆர்டர் பண்ண ஃபுட் வந்து கரெக்டாக ரெடியாக இருக்குமா. இது எல்லாமே லைவாக தான் ஃபுட் பண்ணுவாங்க. அப்புறம் ஃப்ளோட்டிங் காட்டேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மதர் மேரி ஸ்டாச்சு இருக்குது. அதுக்கப்புறம் யானை மாதிரியே ஒரு இது இருக்குமா. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த கோல்டன் சாண்ட் பீச்சுக்கு போக போகிறோம். இவங்ககிட்டயே பார்த்தீங்கன்னா 3 பேக்கேஜஸ் இருக்குது. அது என்னென்னா 1 மணிக்கூர் பேக்கேஜ், 1.5 மணிக்கூர் பேக்கேஜ், அப்புறம் 2 மணிக்கூர் பேக்கேஜ். நாங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலில். ஸோ அவங்களோட தம்பியே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கைடாக வர போகிறாங்க. அதனால தான் நாங்கள் வந்து ஒரு 1/2 hour ஆகும் ப்ரோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என் தம்பியே வந்து உங்களுக்கு எல்லா இடமும் சுற்றி காட்டுவார்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் நேரம் போகலன்னு சொல்லி இங்கே இருந்த ஒரு கேரம் போர்டை வச்சு விளையாடிட்டு இருக்கோம். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெயிட் பண்ணுற டைமில் உங்களுக்கு ஒரு டைம் பாஸ் ஆகிறதுக்காக தான் இந்த கேரம் போர்டெலாம் வச்சுருக்காங்க. நீங்களும் வந்து இங்கே வந்து விளையாடிக்கலாம். எவ்வளோ நேரம் தான் நம்மளும் கேரம் போர்டு விளையாடிது, கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு போரே ஆகிட்டுமாக்கா. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா நிறைய பேர்லாம் போட்டில் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. சரி அதையாச்சும் சும்மாவே வேடிக்கையாச்சும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தது. ஏன்னா நமக்கு தான் வேடிக்கை பார்க்கணும் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆச்சு. சாரி கேஸ், நான் இவ்வளோ நேரம் ஆகி நான் இந்த இதோட லொக்கேஷன் பற்றி உங்களை சொல்லவே இல்லைல்ல. நாங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கும். உங்களுக்கு நான் இந்த லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டிலேருந்து இந்த இடத்து எவ்வளோ டிஸ்டன்ஸ். போகிற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் இங்கே நம்மளை பார்த்து ஹாய் சொல்லிட்டு போங்க. நாங்கள் சும்மா விடுவோமா, சும்மாவே எல்லோரும் ஹாய் சொல்லுவோம். இவங்க வேறு டாட்டா கட்டிட்டு போனால் நம்ம சும்மா விட மாட்டோமே, நாங்கள் திரும்ப ஹாய் சொல்லுவோம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கான போட்டு வந்துட்டு மக்கள் நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம். அதோட ஃபுல் வீடியோ நான் இங்கே வந்து உங்களுக்கு காட்டி தர போகிறோம். எப்படியெல்லாம் நாங்கள் போனோம், எந்த மாதிரி ஃபன் பண்ணோம், எவ்வளோ என்ஜாய் பண்ணோம், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிப் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். நாங்கள் கொடுத்த ஒரு காசுக்கு ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி கண்டிப்பாக லாஸ்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்களுக்கான ஒரு கைடு வர போகிறாங்க. அவர்தாண்டி தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது இவர் தான், இவரோட நேம் தான் அமர். இந்த அண்ணன் வந்து உண்மையாகவே வேறு லெவல் மக்கா. அது எதனால் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கைடாக போகிறவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு எந்த இதுவுமே ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, ரொம்ப எல்லாம் இது பண்ண மாட்டாங்க. அவங்களே வேலை என்னது, சும்மா அந்த இடத்த சுற்றி காட்டுறது, அவ்வளோதோட விட்டுருவாங்க. ஆனால் இந்த ப்ரோ அப்படி இல்லை மக்கா, நம்ம ஃபோட்டோ ஷூட் வரைக்கும் நல்ல இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது எப்படி ஃபோட்டோ ஷூட்லாம் அதெல்லாம் நீங்கள் லாஸ்ட்டில் பார்ப்பீங்க. நான் இப்போ வந்து நான் உங்களை விளாக் கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியில் நிறைய போட்டெல்லாம் போயிட்டு இருந்தது. அப்போ நாங்கள் என்ன கேட்டோம், ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ போட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு. அப்போ தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து எங்களோட போட்டிங் கிளப் மட்டும் இல்லை, எங்களை மாதிரியே நிறைய போட்டிங் கிளப்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது உங்களுக்கு வந்து நிறைய போட்டிங் கிளப் இருக்குது. உங்களுக்கு இந்த போட்டிங் கிளப் வேணால் நீங்கள் இங்கே வந்து இவங்க கீழே கொடுத்துருக்கீங்களா அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு வாங்க. இதே இது வேறு போட்டிங் கிளப் வந்ததுனால நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்கள தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது எதுக்காக பார்த்தீங்கன்னா, இந்த கைடு வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுத்து அந்த அளவுக்கு ப்ராப்பராக கரெக்டாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸைட்டான பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். இங்கே பார்த்தீங்களா, இந்த ஒரு சின்ன ஒரு பிளேஸ், இந்த சின்ன பிளேஸுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். இது வந்து உங்களுக்கு வீடியோவில் அந்த அளவுக்கு ஒரு விஷுவலாக தெரியுமான்னு தெரியல. அதே இது நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் இதோட அழகும் தெரியும், அதோட அந்த ஃபீல் உங்களுக்கு புதுசாக இருக்கும். அது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபோனில் பார்க்குறத விட நம்ம நேரில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டியாவது மஸ்ட்டு ட்ரெயின்னே சொல்லுவாங்க மக்கா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திரும்ப வந்து புறப்பமான்னு தெரியாது. அதனால் இருக்கிற ஒரு லைஃப்பை நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு போவோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்க மரம் எல்லாம் நம்ம கை கெட்டி தூரத்தில் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இல்லை தண்ணி கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கெல்லாம் இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல இந்த போட்டெல்லாம் சூப்பராக வேறு லெவலில் தான் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்களா, அந்த வேறு லெவல் நமக்கு அந்த அளவுக்கு கிளியர் வியூவில் தெரியும். நீங்கள் வந்து இது எப்படி சொல்ல, நம்ம ஃபோனில் பார்க்கிறத விட நேரில் வந்து நம்ம அதை பார்க்கும்போது நம்ம கையெல்லாம் தரையில் தண்ணியில் தொட்டுகிட்டே வரலாம், நமக்கு அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் வந்து இதில்
இதில் எப்படி இன்னும் அந்த புகை மாதிரி இருக்குது பாருங்க. இதில் எல்லாம் நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது எப்படா இதுக்குள்ளே எல்லாம் வண்டி போகுது அப்படின்னு தான் சொல்லுவீங்க. வண்டி இல்லை போட்டு எப்படி இதுக்குள்ளே எல்லாம் போகுது அப்படின்னு. ஆனால் எங்களுக்கே ஷாக் ஆகிட்டு எப்படி இப்போ இந்த இடத்துக்குள்ளே எல்லாம் இவ்வளோ சூப்பராக போகிறாங்க. ஆனால் வந்து அவங்க அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லி அந்த இடத்துல போகிறாங்க, அதனால் அவங்களுக்கு அது வந்து பழகிருக்கும். அதே இது நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் எப்படி தான் போட்டு போகுது அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். இதில் போகுமா அந்த மாதிரி. ஆனால் வந்து கரெக்டாக இந்த போட்டை சூப்பராக போயிட்டு வரும் உள்ளாடி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பக்கம் லைட்டாக ஒரு பயம் இருக்குது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து அந்த ஹாலிவுட் படம் எல்லாம் பார்ப்போம் தெரியுமா, அந்த அனகோண்டா படம், முதல படம், அந்த மாதிரி படம் எல்லாம் பார்த்து நமக்கு ஒரு பயத்தை நம்ம மனசுக்குள்ளே உருவாக்கிட்டாங்க. அது என்னென்னா நம்ம நார்மலாகவே குளத்துல எல்லாம் சோலோவாக போய் குளிக்கும்போது எனக்கு நார்மலாக அந்த பயம் வரதான் செய்யும். அது எதனாலன்னா நம்ம ஹாலிவுட் படத்தில் பார்த்து பழகிட்டோம். ஐயோ இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக பாம்பு இருக்குமோ, நம்ம எதுவுமே இல்லைனா கூட லைட்டாக காலில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு பாசி மாதிரி தட்டுப்பட்டோம் நமக்கு எப்படி ஃபீல் ஆகும், ஐயோ ஏதோ பாம்பு தான் காலில் வந்து குடையுதோ அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் எனக்கு இந்த இதுக்குள்ளே போகும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அதோட எண்டு பாயிண்ட் வந்துட்டு நம்ம இதில் வந்து வண்டியை வந்து யூ டர்ன் பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க ஒரு ஒன் வே மாதிரி தான் இருக்கும். உள்ளே போய்ட்டு ரிட்டன் வர முடியுமான்னு கூட அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒன் வேனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து வண்டி வந்து ரிவர்ஸில் எடுக்க போகிறாங்க. போட் நம்ம இப்போ இந்த ரிவர்ஸ்லாம் போகிறோம். நான் இது வரைக்கும் போட்டு ஸ்ட்ரைட்டாக போய் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ரிவர்ஸில் போய் பார்க்குறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் போட்டு வந்து ரிவர்ஸில் போய் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தது இல்லைப்பா. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, நம்ம அப்படியே ரிவர்ஸில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே ஒரு போட் வந்துச்சு. ஆனால் வந்து அந்த ஆப்போசிட்டில் நார்மலாக நம்ம இடத்துல எல்லாம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு உடக்கு மாதிரி வரும். ஆனால் இவங்க அப்படி எதுவுமே பண்ணல. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சின்ன ஒரு காம்ப்ரமைஸில் தான் இப்போ போயிட்டுருங்க. என்ன தான் நிறைய பேர் வந்து போட்டிங் கிளப் வந்து நிறைய இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருமே அவங்க ஒரு காம்ப்ரமைஸில் தான் போவாங்க. சரி, அவங்கள ஒருத்தங்க விட்டு கொடுத்தாகணும். இப்போ அதே இது நானும் முன்னாடி போக மாட்டேன், நீயும் முன்னாடி வரக்கூடாது, நான் ரிவர்ஸ் போக மாட்டேன், நீ ரிவர்ஸ் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மாறி இருந்தவனுங்க கண்டிப்பாக 2 பேருமே போக முடியாது, முட்டிட்டு தான் நிற்கணும். அதே இது இந்த மாதிரி காம்ப்ரமைஸில் போயிட்டோன்னா ஒரு பிரச்சனை இல்லை. அவரே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ரிவர்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. அதில் கூட எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்தமக்கா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணியில் கூட இந்த மரம் எல்லாம் எப்படி தான் நிற்குதுன்னு தெரியல. நம்ம இடத்துல நார்மலாக தண்ணி கட்டினா என்ன ஆகும், மரம் எல்லாம் பட்டு தான் போகும். ஆனால் அந்த இதில் கூட இந்த மரம் எல்லாம் அப்படியே நிற்குது. அது என்ன எப்படின்னு தெரியலை. யாருக்காவது தெரிஞ்சு நான் கண்டிப்பாக சொல்லுங்கப்பா. ஏன் இப்படி இந்த மரத்தில் ஏன் இப்படியெல்லாம் தண்ணி இவ்வளோ கட்டி கிடக்கு, ஆனாலும் அந்த மரம் எல்லாம் சரியவும் இல்லை, அப்படியே கரெக்டாக நிற்குது. ஆனால் அது என்ன ரீசன் எனக்கும் புரியலை. அதே மாதிரி இங்கே நீங்கள் வார வழியில் நிறைய வந்து மாங்காய் மாதிரி ஒரு காய் நிற்கும். அந்த காயை மட்டும் பறிச்சிடாதீங்க. அதை நான் இந்த போகிற வழியில் ஏதாவது பார்த்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து காட்டி தரேன். அது பார்க்கும்போது அப்படியே அசல் மாங்காய் மாதிரி இருக்கேன். நீங்கள் மட்டும் ஆர்வ கோளாறுல இது மாங்காய் தான் சொல்லி பறித்து தின்னிங்கன்னா விஷம். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து அந்த கைடு வந்து அவரே சொல்லி வந்துடுறாரு, மக்கள் இதை பறிக்காதீங்க, இது வந்து விஷம். ஓவராலாக அதுக்குள்ளே இருந்துட்டு நம்ம வெளியே வந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா அந்த கிளியரான ஸ்கை வியூ நமக்கு தெரியுது. இவ்வளோ நேரம் அது ஏதோ ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அதோட டார்க்காக இருக்கும். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்தது தான் பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ்ஸ் ஃபாரஸ்ட். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்னல ஏவிஎம் கனல்னு ஒன்று, அந்த கனலுக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளாடி ஏரியா தான். அது எப்படி எனக்கு தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகும்போது அது ஒரு உள்ளாடி ஏரியா மாதிரியே தெரியாது. இந்த ஏரியாவில் கூட நிறைய வீடெல்லாம் இருக்குமுக்கா. அது எப்படின்னா நம்ம போகிற வழியில் இதை பார்ப்பீங்க. இந்த சைடில் கூட நம்ம நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான். அந்த அளவுக்கு வேறு லெவலில் வியூ கிடச்சிச்சு. இங்கே கூட பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிங்க்கு வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வரணும்னு சொல்லி கண்டிப்பாக எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த அளவுக்கு வேறு லெவலில் ஃபீல் கிடைக்கும். ஒரு ஃபேமிலியாக நீங்கள் வந்து ஒரு வீக்கெண்டில் வந்து எங்கே போகலான்னு சொல்லி நம்ம நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த இடத்துக்கு போகலாம். நம்ம கன்னியாகுமரியிலே இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னா எல்லாம் எந்த இடத்துக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு லெமோர் பீச்சுக்கு போவோம், இல்லைனா அந்த திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸு அந்த மாதிரி இடத்துக்கு தான் போவோம். அதே இது நம்ம எப்போவுமே அங்கே பார்த்து போர் அடிச்சு போனோம். நாங்களும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு தான் இந்த பூவாருக்கு வந்திருக்கோம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம எப்படி சொல்ல ஒரு குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டாமல் எப்படியாவது வெளியூருக்கு ஒரு சின்ன ரைடு தான், சின்ன ரைடு கூட போய் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ சரி ஃபேமிலி கூடயோ சரி நல்லாவே ஒரு வைப்போட என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதுக்குள்ள மெயின் ஸ்பாட் வந்து நான் இந்த பூவாரை வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இங்கே கூட பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு போனதில் இங்கே வந்து நம்ம போட்டு வந்து ஒரு இதில் வந்து சிக்கி நிற்குது. அது வந்து சிக்கல இவர் வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ரிவல்ஸ் பண்ணி எடுத்துருவார். ஏன்னா வந்து அந்தளவுக்கு அண்ணன் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உடனே அதுலேருந்து அசால்ட்டாக எடுத்துகிட்டு போகிறாரு. நமக்கு வந்து அது இடிச்சனாலேயோ நமக்கு எந்த ஒரு இதுவுமே ஒரு ஃபீலும் ஆகலை. அது மட்டும் இல்லை நமக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லை. ஏன்னா வந்து மேலே நம்ம கூரையெல்லாம் வச்சுருக்கோம். நான் ஒரு பக்கம் நினச்சேன் இங்கே வந்து நம்ம மழை டைமில் வர முடியுமா அப்படின்னு. என்ன தான் மேலே வந்து இந்த கூடாரம் இருந்தாலும் நம்ம அந்த மழை பெய்யும்போது சைடில் கச்சையெல்லாம் அடிக்கலாம். நாங்களும் அப்போ கேட்டோம், ஆனால் நீங்கள் மழை டைமில் என்ன பண்ணீங்க? அப்போ அவங்களே சொன்னாங்க மழை டைம்லலாம் எங்களுக்கு சீசன்லாம் இருக்காதுப்பா அப்படின்னு. ஏன்னா வந்து மழை பெஞ்சா நீங்களே கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்கள். மழை பெஞ்சினா நம்மளால் எப்படி போக முடியும்? இதிலெல்லாம் யாருமே நம்ம வந்து நார்மலாக இந்த சம்மர் டைமில் கூட
பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம இந்த கூடாரம் இருக்கனால நமக்கு ஒன்றும் பெரிய அளவு தெரியாது. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வந்து கீழே கிடக்கிற தண்ணி தான். இந்த தண்ணி இருக்கிறதுனால எப்போவுமே வந்து கீழே இந்த ஒரு சில்னஸ் கிளம்பிட்டே இருக்கும் மேலே. நீங்கள் நார்மலாக குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வெயில் நேரத்தில் குளத்துலையோ ஆறு அதில் போய் குளிப்போம் தெரியுமா? குளிக்கும்போது எப்படி இருக்கும் நமக்கு, அந்த எப்படியாவது அந்த தண்ணியிலே கிடந்துட மாட்டோமா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கல. அதே மாதிரி தாங்க இதுலேயும் போகும்போது வண்டி. ஆனால் போட் வந்து நம்ம ஸ்லோவாக தான் போகும். அந்த இதில் கூட கீழே உள்ள தண்ணியில் உள்ள அந்த ஜில்லு வந்து நம்ம மேலே அப்படியே ஒரு கூலிங்காக தான் இருக்குது. நமக்கு எந்த ஒரு வெசருக்கு ஏதோ அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது. அப்படியே நார்மலாக இருக்கும். ஒரு சில்லு, ஒரு ஏசி கிளைமேட்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீல். லைக் இதை இப்படி கூட சொல்லலாம். அது எப்படி சொல்லலாம், குடைக்குள் மழைன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி நம்ம இந்த வெயிலுக்குள் ஒரு குளிர், அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். பிரச்சனை கிடையாது. என்ன தெரியுது பார்த்தீங்களா, ஒரு சூப்பரான ஒரு வீடு அங்கே தெரியுதா? அது வந்து அங்கே இருக்கிற வீடு தான். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பீச் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பீச் தான் வந்து கோல்டன் சாண்ட் பீச். அந்த கோல்டன் சாண்ட் பீச் வந்து நம்ம இந்த ஒரு பேக்கேஜில் கூட நம்ம போயிட்டு வரலாம். நம்ம இந்த ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு அந்த கோல்டன் சாண்ட் பீச்சுக்கு தான் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எரும மாடெல்லாம் இருக்குது. இங்கே வந்து அப்படி இருக்கும்போது என்ன ஃபீல் ஆகுது, கண்டிப்பாக வீடெல்லாம் இருக்குன்னு. உண்மையாகவே இங்கே வீடு தான் இருக்குது. இந்த கோல்டன் சாண்ட் பீச் அதுக்கு அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீடாக தான் மக்கா இருந்துச்சு. இங்கே கூட பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு கடைசி வரை இந்த டவுட்டு தான் போகவே இல்லை. அது எப்படி இந்த தண்ணிக்குள்ளே எப்படி இந்த நான் பார்த்தீங்களா அந்த பறவையெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னோம் தெரியுமா? வந்து ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து நம்மகிட்ட காட்டியிருப்பாங்க, இங்கே டிஃப்ரெண்ட்டான நிறைய பேட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த பேட்ஸில் ஒன்று நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இன்னும் நிறைய வந்து நாங்கள் வந்து எப்படின்னா நிறைய பார்த்தோம். ஆனால் அது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவில் கரெக்டாக கவர் பண்ண முடியல. உங்களுக்கே தெரியும், பேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம கிட்ட போகும்போது பறந்து போயிடும். அதனால எங்களுக்கு வந்து நிறைய இடத்த வந்து எங்களால் கரெக்டாக வந்து கவர் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கூட இந்த வந்து ட்ரிப்பில் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல வந்து நாங்கள் இந்த இடத்த காட்டி தருவோம், அந்த இடத்த காட்டி தருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரிப்பில் நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்த நமக்கு காட்டி தர மாட்டாங்க. அப்படி இந்த ட்ரிப்பில் நான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் உண்மையாகவே இந்த ட்ரிப்பில் அப்படி எதுவுமே இல்லை. அவங்க என்னென்ன அந்த இதில் காட்டித்தாங்களோ அது எல்லாமே நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி லைவாக பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொக்கு நான் இப்போ சொன்னேன்ல, அந்த ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி தான் நிறைய வந்து கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு, நிறைய எங்களால் கேப்சர் பண்ண முடியலை. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக இதில் நின்னோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் ஒரு போட் வந்துச்சு, அவங்களுக்கு ஒரு வழி கொடுக்குறதுக்கானது அண்ணன் இங்கே ஒதுக்கி விட்டாங்க. அந்த கேப்பில் நம்மளும் அப்படியே அந்த இதை எடுத்துகிட்டு, இதுக்கு பேர் கொக்கா என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியலை. நம்ம வந்து பேர் தெரியாமல் எதுவுமே சொல்லக்கூடாது. அதனால தான் நான் அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு அதோட பேர் ஒரு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? நம்ம இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீடெல்லாம் நிறைய இருக்கு சொன்னல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பள்ளி தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளி தெரியுதா? அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் குளிக்க எல்லாம் செய்யார். அதை அவரை பார்க்காதீங்க. நான் என்ன சொன்னேன்னா, இவங்க வந்து வீடெல்லாம் இங்கே பக்கத்தில் இருக்கனால அவங்களுக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இதுவே தெரியாது. இப்போ நமக்கு கூட எப்படி தான் மக்கா, நம்ம பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான இதுவும் இருந்தாலும் சரி, ஒரு பிரம்மாண்டமான ஒரு சரி தாஜ்மஹால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தாஜ்மஹாலே ஒரு பெரிய இதாக தெரியாது. நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, மாங்காய் மாதிரி ஒரு காய் இருக்கும், அதை வந்து மட்டும் பறித்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. அது இதுதான் மக்கா. இங்கே பார்த்தீங்களா அசல் அப்படியே சாப்பிடே மாதிரியே இருக்கும். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, பால் வெட்டிது பற்றியில் இந்த பால் கூட நம்ம கண்ணில் வந்து படக்கூடாது, கண்ணில் பட்டுச்சுன்னா கண் இதாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு பார்க்குறதுக்காண்டியே அதை பறித்து உங்களுக்கு காட்டி தரோம், சரியா? மேபி நீங்கள் ஃப்யூச்சரில் இல்லை என்னைக்காச்சும் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மாங்காய் மாதிரி நிற்கும், அதெல்லாம் பறித்து சாப்பிடக்கூடாது, ஓகே? ஸோ ஒரு வழி அந்த ஏவிஎம் சேனல்லேருந்து வெளியே வந்துட்டோம் மக்கா. இது நம்ம முதல்ல உள்ளே போகும்போது பார்த்தல அந்த ஸ்பாட் தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் சாண்ட் பீச்சுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்களா இப்போ நம்மளை. உண்மையாக சொல்ல போனோம்னா, இந்த ஒன்வே ரூட்டில் போகிற மாதிரி இந்த ஒரு வியூ சைட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பாசி மாதிரி படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதுவும் பார்க்கும்போது வேறு லெவலில் ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு. அதில் வந்து நம்ம போட்டு கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாகலாம் போக மாட்டோம், ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். அந்த ஸ்லோவாக போகும்போது அந்த இயற்கையில் நம்ம அப்படி பக்காவாக ரசிச்சுட்டு போகலாம், அந்த அளவுக்கு வேறு லெவல் ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த குட் வைப்ஸ்லேயே போகும்போது பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட பேசி ரொம்ப இது பண்ண விரும்பலை. ஏன்னா வந்து உங்களுக்கு அப்போ தான் அந்த இயற்கையை ரசிக்க முடியும். அதனால பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், நிப்பாட்ட போகிறேன். நீங்கள் வந்து அந்த இயற்கை அழகாக ரசிங்க. நான் வந்து முக்கியமான ஸ்பாட் வரும்ல, அந்த நேரம் உங்களுக்கு நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகே?
இங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு கூடாரம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது என்னென்னா நமக்கு வந்து ரெஸ்டாரண்ட், ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்னு சொன்னோம்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் இதுதான். அது என்னென்னா இதில் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் மட்டும் கிடையாது, இங்கேயே நிறைய ரெஸ்டாரண்ட் உண்டு. ஆனால் இது என்னென்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கானது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் வெஜ். நம்ம வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்றவங்க வந்து இங்கே வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு நீங்கள் கோல்டன் சாண்ட் பீச் இருக்கலாம், அந்த கோல்டன் சாண்ட் பீச்சில் போய் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக வரும்போது உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ரெடியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைவாக அவங்க குக் பண்ணுறது, நீங்கள் ஆர்டர் கொடுத்த பிறகு தான் குக் பண்ணுவாங்க. அதுக்காண்டி தான் இங்கே இது வந்து பியூர் வெஜ்ஜு. இந்த பக்கத்தில் இருந்தது பார்த்தீங்கன்னா நான்வெஜ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் சாண்ட் பீச்சை ரீச் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த விளாகில் வந்து நம்ம ஏவியன் கனல் அண்ட் இந்த மேங்க்ரூவ்ஸ் ஃபாரஸ்ட் இந்த 2ஐயும் நான் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டன் சாண்ட் பீச் நான் கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் தங்குறது, அதை பற்றி எல்லாமே ப்ராப்பராக நான் இந்த விளாகில் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ அதை பார்க்கணுன்னா நம்ம அக்கௌண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய்.